வந்தே மாதரம். இது வந்து குமுத ரிப்போர்ட்டர் 8/12/2013. அதாவது மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி சுவாமி போட்ட குண்டு அப்படின்னு ஒரு குண்டு போடுறாரு. அது என்ன குண்டுனா, ஒரு பொண்டாட்டி விட்டு விலகினதான் குண்டு. பாஜகவில் சங்கமமான சுப்பிரமணிய சாமியை பற்றி சொல்லவே வேண்டாம். எதிர்கால மீது சரவீடி கொளுத்தி போடுவதில் கில்லாடி. பாஜகவில் சேர்ந்து சில மாதங்கள் ஆகியும் அவர் பற்றிய பேச்சே இல்லாமல் இருந்தது. திடீரென எதிராளிகளை விட்டுவிட்டு சொந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளர் மோடியை பற்றி பேசி பரபரப்பை கூட்டியிருக்கிறார். சமீபத்தில் ஆக்ராவிற்கு சென்ற சுவாமி பத்திரிகையாளர்களிடம் பேசும்பொழுது, மோடிக்கு சிறுவயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. அவரது பெற்றோர் அவருக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் அவர்களை எச்சரித்த மோடி பிறகு தனது மனையை விட்டு பிரிந்தார் என்று குண்டு போட்டு சர்ச்சையை கிளப்பியுள்ளார் அப்படின்னு சொல்லி 2013. அதே சுப்பிரமணிய சாமி 2023 ஒரு குண்டு போடுறாரு. அது வந்து சாதாரண குண்டு இல்லை, அணுகுண்டு. சுப்பிரமணியம் சாமி இது வந்து நம்ம நரேந்திர மோடி, இது இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர். அந்த அம்மா பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. நரேந்திர மோடி கூட பார்த்தார் போல இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு கமெண்ட் அடிக்கிறாரு. Another Italian addition. We already have one. Who dispatched her husband? Of course, the latest is just divorced, but it's PM. Our PM is this his wife, so made for each other. அப்படின்னு சொல்லி 8:31 AM டிசம்பர் 2, 2023. 8:31 AM டிசம்பர் 2, 2023. நான் எடுக்கும்போது 476.3 கேஸ். அப்படின்னா எத்தனை லட்சம் தெரியல. 47 லட்சமா? 47 லட்சம் போய் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாரு? அவர் இட்டாலியன் லேடி டிஸ்பேட்ச் ஹர் ஹஸ்பண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜீவ்காந்தி டிஸ்பேட்ச் பண்ணுறது சோனியான்னு அர்த்தம். அதான அர்த்தம். இது சுவாமி போட்ட சாதா குண்டு, இது சுவாமி போட்ட அணுகுண்டு. ஆனால் நம்ம நாட்டில் மோடியும் கவனிக்க மாட்டார், யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம தமிழர் கேட்க மாட்டாங்க, ஒரு பய கேட்க மாட்டான். எல்லாத்த விட அமித்ஷா பிஜேபி வாயை பற்றியும் சும்மா இருப்பாங்க. நரேந்திர மோடி 83 மகாத்மா காந்தி படம் வந்ததால் தான் மகாத்மா காந்தி என்று இருந்ததே உலகத்திற்கு தெரியும். மகாத்மா காந்தியை நோண்டுவார தவிர சோனியா பக்கத்தில் போகவே மாட்டார். அப்புறம் பாருங்கள், தேர்தலில் கூட்டிடிக்கிறாங்க. 3வது முறையாக பிரதமரானதால் பொறாமை. ராகுல் காந்தி போல் யாரும் நடக்க வேண்டாம். பாஜக கூட்டணி எம்பிக்களுக்கு மோடி அறிவுரை. ராஜீவ் காந்தி அது மாதிரி நடக்க வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, சந்திராசாமி ஏன்டா பிடிக்கல அப்படின்னு இப்போ சுப்பிரமணிய சாமி போட்டிருக்கான்ல, அதை வச்சு கூட சொல்லலாம். இது வந்து 2024 பேப்பர். எதை வேண்டுமானாலும் நீக்கிக் கொள்ளட்டும், நான் சொன்னது அனைத்தும் உண்மைதான். யாருப்பா உங்கப்பா? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாமல் யார் உங்கப்பா? தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். மோடியில் உலகில் வாய்மைக்கு இடமில்லை. ராகுல் காந்தி காட்டமான பதில். மோடியின் உலகில் வாய்மைக்கு இடமில்லையா? சொரணையே இல்லை பாருங்கள் மோடிக்கு. ஏடா என் உடம்புலடா வாய்மைக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்டா அவங்க அம்மா சந்திராசாமி பிடிக்கல அப்படி கேட்குறதுக்கு துப்பு இல்லாத மோடி நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த பிரதமராக வரப்போறான்னு சொல்லி கனவு கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சாமி, நாடு நாசமாக போயிட்டு இருக்கு. தேசமோ என்ன தேசமோ இதுன்னு புலம்பு வேண்டியிருக்கு. ஜெய்ஹிந்த்.